பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா தன்னுடைய வான்வெளியில பாகிஸ்தானுடைய விமானங்கள் செல்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க. உலக அளவுல வான்வெளி மூடுதலுடைய நடைமுறை என்ன, இந்த வான்வெளியை கட்டுப்படுத்துவதற்கான உரிமையை யார் கொடுக்கறா, இப்படின்னு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த பியாண்ட் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைனர்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வான்வெளி அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய நிலப்பரப்பு. அது மட்டும் இல்லாம கடல் எல்லைக்கு மேல இருக்கக்கூடிய வளிமண்டல பகுதியை தான் வான்வெளி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வான்வெளி மீது இறையாண்மை உரிமையை கொண்டிருக்கு. 1944ஆம் ஆண்டு சிகாகோ சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல தான் ஒவ்வொரு நாடும் தன் நாட்டுடைய நிலப்பரப்புக்கும் அதே மாதிரி அதோடைய கடல் எல்லைக்கு மேல இருக்கக்கூடிய வான்வெளி மண்டலம் இதுக்கு இறையாண்மை உரிமையை அந்தந்த நாடு கொண்டிருக்கு அப்படிங்கறத அந்த மாநாட்டுல நிறுவனாங்க. சர்வதேச விமான சட்டம் இந்த அடிப்படை கொள்கையை நாடுகள் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக ஒழுங்குபடுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியும் அப்படிங்கறத குறிக்குது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தான் ICAO அப்படிங்கிறது. இது 1944ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபை மூலமா நிறுவிக்கப்பட்டது. இது சர்வதேச விமான வழி செலுத்துதலினுடைய கொள்கைகள் மற்றும் நுட்பங்களை ஒருங்கிணைச்சிருக்கு. ICAO தரநிலைகள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளை நிர்ணயிக்குது. ஆனா அவற்றை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது உறுப்பு நாடுகள் பொறுப்பாகும். ICAO ஒரு நாட்டை அதோடைய வான்வெளியை திறக்க கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா உலகளாவிய விமான போக்குவரத்துல பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை உறுதி செய்ய பணியாற்றுது. வான்வெளியை பொறுத்த வரைக்கும் NOTAM அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த NOTAM அப்படிங்கிறது விமான பாதையில ஏற்படக்கூடிய ஆபத்துகள் மற்றும் மாற்றங்களை பத்தி விமானிகளுக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பா இது இருக்கு. ஒரு நாடு தன்னுடைய வான்வெளியை மூடும் போது மற்ற விமான போக்குவரத்துக்கு அறிவிக்கக்கூடிய விஷயமா இந்த NOTAM வெளியிடுவாங்க. விமான நிறுவனங்கள் மற்றும் இயக்குநர்கள் இந்த அறிவிப்புக்கு இணங்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க மேல விதிமீறல் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படும் சொல்றாங்க. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லனா இன்னொரு நாடு மேல ராணுவ நடவடிக்கை, அது மட்டும் இல்லாம இயற்கை பேரழிவு, வானிலை ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய காலகட்டம், COVID-19 மாதிரியான தொற்று நோய் காலம், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது வான்வெளி மூடுதல் அப்படிங்கிறது நடக்கலாம். வான்வெளி மூடுதல் அப்படிங்கிறது குறிப்பிட்ட பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா இந்த வான்வெளி வேற வழியில சுற்றி போறப்போ நேரம் அதிகமா எடுக்கிறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு அதிகமான அளவுல எரிபொருள் செலவாகிறதா இருக்கலாம். இதனால பொருளாதார விளைவுகளை இந்த வான்வெளி மூடுதல் ஏற்படுத்தும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த வான்வெளி மூடல் அப்படிங்கிறது நிறைய நேரங்கள்ல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா அரசியல் பதற்றத்தால அதிகமா இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த வான்வெளி மூடல்கள் எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா 1971 போருக்கு அப்புறமா 1976 வரைக்கும் இது நடந்திருக்கு. 1998ல அணு சோதனைகளை தொடர்ந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகும் 2019 பாலக்கோட் விமான தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் தன்னுடைய வான்வெளியை 5 மாதங்களுக்கு மூடியிருந்தது. அதே போல பதற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் வான்வெளி அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கு. பிப்ரவரி 2019 நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மேற்கொண்ட பாலக்கோட் விமான தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் தன்னுடைய வான்வெளியை கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மூடியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 27 இருந்து ஜூலை 16, 2019 வரைக்கும் ஏறக்குறைய 5 மாதங்களுக்கு மூடியிருந்தாங்க. 2019 வான்வெளி மூடலுக்கு அப்புறமா இந்தியாவும் பாகிஸ்தானும் பல்வேறு பொருளாதார விளைவுகளை சந்திச்சாங்க. இந்திய விமான நிறுவனங்கள் $80 மில்லியனுக்கும் அதிகமான இழப்புகளை சந்திச்சாங்க.
சொல்றாங்க. ஏர் இந்தியா மட்டும் சுமார் $71.65 மில்லியன் இழப்புகளை சந்திச்சாங்க. பாகிஸ்தான் தினசரி $1,00,000 மதிப்பிலான மேல்பரப்பு கட்டணங்களை இழந்தாங்க. உலகளாவிய விமான நிறுவனங்கள் ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கு இடையேயான விமானங்களை வழிமாற்ற வேண்டியிருந்தது. பல பாதைகளுக்கு பயண நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் அதிகரிச்சது. இதனால எரிபொருள் செலவுகளும் ரொம்பவே அதிகரிச்சது. 2019 இருந்து 2024 வரைக்கும், அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல எங்கெங்க வான்வெளி மூடல்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். 2019 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வான்வெளி மூடல் அப்படிங்கிறது நடந்திருந்தது. அதே மாதிரி 2020 கோவிட்-19 தொற்று நோய் காரணமா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உலகளாவிய வான்வெளி கட்டுப்பாடுகளுக்கு வழிவகுத்தது. 2021 தாலிபான் ஆட்சி பிடிப்பை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் வான்வெளியை மூடினாங்க. 2022 ரஷ்யா உக்ரைன் மோதல் கிழக்கு ஐரோப்பா முழுவதும் பெரிய வான்வெளி மூடல்களுக்கு வழிவகுத்துச்சு. 2023 ராணுவ ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து நைஜர் வான்வெளி மூடல் அப்படிங்கிறது நடந்தது. 2024 ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடர்பான தொடர் கட்டுப்பாடுகள் பல விமான வழித்தடங்களை பாதிச்சது. பல்வேறு காரணங்களால வான்வெளி மூடல் அப்படிங்கிறது நடக்கும். அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம மேல பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வான்வெளி மூடல்களை விமான நிறுவனங்கள் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். விரைவான வழிமாற்றத்திற்கு விமானங்களை மாற்றக்கூடிய திட்டமிடல், அது மட்டும் இல்லாம அமைப்புகளை பராமரிக்கிறது, சாத்தியமான வான்வெளி இடையூறுகளுக்கான வழக்கமான சூழ்நிலையை திட்டமிட்டு நடத்துறது, எதிர்பாராத திசை மாற்றங்களுக்கு கூடுதல் எரிபொருள் இருப்புகளை வச்சிருக்கிறது. 2 நாட்டு விமான அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை மூலமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது. வான்வெளி மூடல் அப்படிங்கிறது நியாயமற்ற காரணங்களுக்காகவும் நிறைய முறை வான்வெளி அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கு. இது தொடர்பான பிரச்சனைகளை அவ்வப்போது சர்வதேச அமைப்பு கிட்ட முறையிடுவாங்க. இதன் மூலமா வான்வெளி மூடுதல்ல ஈடுபட்ட நாடுகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். வான்வெளி மூடுதலை நடத்துறதுக்கு முன்னாடி அதோடைய வழிமுறைகளை பின்பற்றணும். அப்படி வழிமுறைகளை பின்பற்றாத போது அதுக்கு எதிரான நடவடிக்கைகளும் இங்க எடுக்கப்பட்டு தான் வருது. இதையெல்லாம் தாண்டி இந்த நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய எந்த நாடா இருந்தாலும் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்பு அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை எல்லாம் சிந்திச்சு முடிவெடுக்கணும் என்பதுதான் முக்கியமானதுன்னு சொல்றாங்க.